மார்க்கெட் அதோட உச்சத்தில் இருந்து 11% கீழே ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பற்றி 0 நாலேஜ் இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்டாக் பிக் பண்ணலாம். ஜஸ்ட் கூகுளில் போய் Nifty 50ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் லிஸ்ட் ஆஃப் 50 கம்பெனிஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 50 கம்பெனிஸில் 52 வீக் ஹை அண்ட் லோவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது கடைசி ஒரு வருஷத்தோட அதிகபட்ச விலை மற்றும் கம்மியான விலையை நோட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு அதிகபட்ச விலை 500ஆகவும் குறைந்தபட்ச விலை 400ஆகவும் இருக்குன்னா அதோட ஆவரேஜ் ப்ரைஸ், அதாவது 450 ரூபாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரைஸுக்கு கீழே மார்க்கெட் போகிறப்ப அந்த விலையில் நீங்கள் வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வாங்கினதுக்கு அப்புறம் கீழே போகுது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அகெயின் ஒரு 5% கீழே ஃபால் ஆச்சுன்னா அகெயின் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக் டாப் லிஸ்டட் கம்பெனியில்